நம்ம பார்க்க போற படம் கல்வன். வாங்க படத்துக்குள்ள போலாம். படத்தோட ஓப்பனிங்ல மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்கிற சத்தியமங்கலம் காட்டு பகுதியில ஒரு பையன் பொழுது சாயவும் ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு வீட்டுக்கு வந்து ஆடுகளை கொட்டைகள்ல விட்டுட்டு வீட்டுக்கு போறான். அந்த நேரம் பார்த்து அவங்க பாட்டியமா சமைச்சுக்கிட்டு இருக்கவும் உள்ள போனவங்க கிட்ட பாட்டியமாவும் ஆடுங்களுக்கு தண்ணி காட்டு அப்படி சொல்றாங்க. அவன் அதை கவனிக்காம ஏதோ ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க பாட்டியமாவே தண்ணி எடுத்துட்டு கொட்டைக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா அவங்க செல்லமா வளர்க்கிற கருப்பு கடாவை கூட்டத்துல இல்லாம இருக்கவும் அந்த பையனை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அதுக்கு அந்த பையனும் ஆடுகளை மேய்ச்சல விட்டுட்டு கருப்பனை கோவில் வழியா வரும்போது பார்த்தேன், அங்கதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில ஒரு டார்ச் லைட் எடுத்துக்கிட்டு அந்த கருப்பனை தேடி காட்டுக்குள்ள போறான். இவனும் காட்டுக்குள்ள தேட ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்திலேயே எதையோ பார்த்து கதற ஆரம்பிக்கிறான். அப்படியே படத்தோட டைட்டில போட்டு படத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. அடுத்த சீன்ல நம்ம படத்தோட ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டான தீனாவையும் சத்தியமங்கலம் கோர்ட் மூலமா பாரதியார் முதியோர் இல்லத்துல இருந்து அழகர் சாமி அப்படிங்கிற ஒரு தாத்தாவை தத்தெடுத்துட்டு வராங்க. அதுக்கு உதவியா ஹீரோட ஊர் தலைவருமே ஹெல்ப் பண்ணதுனால அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு ஊருக்கு கூட்டிட்டு போறதுக்காக பஸ் பிடிச்சு தாத்தாவை பஸ்ல உட்கார வச்சுட்டு ஹீரோவும் தீனாவும் தனித்தனி சீட்ல உட்கார்றாங்க. அப்பதான் ஊருக்கார பெரிய மனுஷன் ஒருத்தன் தீனாவை கூப்பிட்டு, ஏண்டா ஏய் உங்களுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை, தெரிஞ்சுதான் சரிங்களா, உங்களை சொல்லி குத்தமில்ல, உங்களையும் நம்பி வந்திருக்காரு பாத்தீங்களா அந்த பெரியவரு, அவர் சொல்லணும் அப்படி சொல்ல அதுக்கு தீனாவும், நீங்க சொல்றதுலயும் தப்பு இல்லைங்க, எங்க 2 பேர் வயிற்றுக்குமே சம்பாரிச்சு சாப்பிடுறதே பெரிய சாதனை நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா இந்த பாலா போன லவ் வந்தாலும் வந்துச்சு, அதனாலதான் ஹீரோ முதியோர் இல்லத்துல இருந்து இந்த தாத்தாவை தத்தெடுத்து வந்தாரு அப்படி சொல்ல அங்கே கட் பண்ணி ஒரு பிளாஷ்பேக் போறாங்க. இதுலதான் ஹீரோவும் தீனாவும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, ஏன் தாத்தாவை தத்தெடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். அப்படி ஹீரோட ஊரான இருட்டு பாளையத்தை காட்டுறாங்க. அந்த காட்டு பகுதியை ஒட்டி இருக்க அழகான கிராமம், மக்களும் சந்தோஷமா தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்ப காக்கக்கார வேகமா ஓடி வந்து புண்ணுத்தைய யானை மிதிச்சு கொண்டுடுச்சு அப்படின்னு சொல்ல ஊரே பதட்டமா அவங்க செய்யற அந்த வேலையில விட்டுட்டு யானை மிதிச்சு கொண்டு அந்த புண்ணுத்தைய பார்க்க போறாங்க. ஆனா ஹீரோவும் தீனாவும் சரியான களவழி பயிலுக போல புண்ணுத்தைய எல்லாருமே பார்க்க போனப்ப எல்லாரும் வீட்டுக்குள்ளுமே புகுந்து தேடுறதை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. குழந்தைங்க சேர்த்து வைக்கிற உண்டியில கூட விடல, அந்த அளவுக்கு கொடூரமான திருட்டு பசங்க போல. இன்னும் ஒரு குடி வெளியே போயிட்டு கறி குழம்பு செஞ்சு வச்சிருந்தா அதை கூட போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸோட ஜீப் அவங்கள கிராஸ் பண்ணி போக இத பார்த்த ஹீரோவும் தீனா கிட்ட, ஜீப் வந்துருச்சு, கண்டிப்பா அதுல காளி சார் இருப்பாரு, அவரை பார்த்து நம்ம வேலை விஷயம் என்னாச்சுன்னு கேட்டு அப்படி கூட்டத்துல நாமள ஒரு என்ட்ரிய போட்டுட்டு வருவோம், அப்பதான் யாருக்குமே சந்தேகம் வராதுல அப்படின்னு சொல்ல, சரி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீனாவும் ஹீரோ கூட சேர்ந்து போகலாம் அப்படின்னு பாக்க அவங்கள ஒரு தெருநாயி போக விடாம வளைச்சு குறைச்சிக்கிட்டு இருக்கு. அதையுமே சமாளிச்சுட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. 2 பேருமே யானை மிதிச்சு கொண்டு அந்த இடத்துக்கு வராங்க. ஊர் மக்களே அங்கேதான் இருக்கு. யானை மிதிச்சு உடல் நசுங்கி பரிதாபமா புண்ணுதாயை செத்து போய் கிடக்குறாங்க. அதை பார்த்த புண்ணுத்தாயோட பையனை கதறி அழுதுகிட்டு இருக்காரு. இதை பார்த்த காரியம் ஃபாரஸ்ட் ரேஞ்சர் கிட்ட, புண்ணுத்தாயி நேற்று காவலுக்கு வந்திருக்காங்க, அப்பதான் தனியா இருந்த ஒரு யானை இவங்களை கொடூரமா தாக்கி கொண்டு இருக்கு அப்படின்னு ரிப்போர்ட் பண்றாரு. அந்த நேரம் பார்த்த ஊருக்காரவங்களும், இந்த ஊருக்குள்ள இப்படித்தாங்க அடிக்கடி நடக்குது, எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்ல கரெக்டா அங்கே ஹீரோவும் தினமும் வராங்க. அப்ப ரேஞ்சரும் ஊர் மக்கள் கிட்ட, இந்த மாதிரி நடக்கிறது ஏத்துக்க முடியாத ஒண்ணுதான், ஆனா கவர்மெண்ட் கிட்ட பேசி என்னால என்ன இழப்பீட வாங்கி தர முடியுமோ அதை நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஊர்க்காரவங்களும், ரொம்ப நன்றிங்க, அதே மாதிரி ஊரை சுத்தி யானை நடமாட்டம் அதிகமா இருக்கிற அந்த இடத்துல இருக்கிற அந்த கம்பி வழி பழுதடைஞ்சிருச்சு, அதை கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்ல அந்த ரேஞ்சரும் கண்டிப்பா பண்ணி தரேன் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி ஊர்க்காரவங்க நீங்களுமே காட்டுக்குள்ள ஆடு மாடு மேய்க்க போவாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபாரஸ்ட் கார்டு காளியை பார்த்து சீக்கிரமா ஃபார்மாலிட்டிஸ முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அதுக்கப்புறம் காளியும் அவரோட வேலையை பார்க்கும் போது ஊர் தலைவரோட பொண்டாட்டியும் காளி கிட்ட வந்து, இப்படி யானை ஒவ்வொருத்தவங்களும் அடிச்சு என் வயக்காட்ட காவ காக்கிற வரவங்க எல்லாம் கொண்டுச்சுன்னா நான் எப்படி வெள்ளாம போறது அப்படின்னு சொல்ல அதுக்கு காளியும், கொஞ்சம் கொஞ்சமா காட்டுக்குள்ளேயே வந்து விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கல்ல, அப்புறம் யானை வராம என்ன பண்ணும், அது உங்க இடத்துக்குள்ள வரல, நீங்க தான் அதோட இடத்துல போய் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அதுக்கப்புறம் பொண்ணு தாயோட உடம்ப போஸ்ட்மார்ட்டம் பண்ண அனுப்புறாரு காளி. அப்ப ஹீரோவும் தீனாவும் காளி கிட்ட வந்து, அந்த ஃபாரஸ்ட் வேலைக்கு சொல்றேன்னு சொன்னீங்களே அது என்னாச்சு சார் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு காளியும், அட ஆமாப்பா மறந்தே போயிட்டேன், ஃபாரஸ்டர் கிட்ட சொல்லி இருக்கேன், நீங்க அடுத்த வாரம் வந்து ஆபீஸ்ல பாருங்க, கண்டிப்பா வேலை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட உடனே ஹீரோவும் தீனாவும் சந்தோஷப்படுறாங்க. அப்படியே ஹீரோவும் தீனா கிட்ட, எத்தனை நாள் தானே இந்த மாதிரி சில்லறை திருட்டா பண்ணிக்கிட்டு இருக்கிறது, அந்த ஃபாரஸ்ட் வேலையை வாங்கி ஊருக்குள்ள கெத்தா ஃபாரஸ்ட் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு சுத்தணும், அப்பதான் தேன் எடுக்க போறவங்க எல்லாம் நம்ம கிட்ட வந்து காசு தருவாங்க, அப்படி படிப்படியா செட்டில் ஆகலாம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு தீனாவும், எனக்கெல்லாம் அந்த மாதிரி ஆசை இல்லப்பா, 3 வேளை நல்ல சாப்பாடு ஃபாரின் சரக்கோட இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் தீனாவும் அவங்க ஊருக்குள்ள சின்ன சின்ன திருட்டு பண்றது அதை எடுத்துட்டு போயிட்டு ஊரு தலைவர் பொண்டாட்டி கிட்ட வித்து அந்த காசை வச்சு குடிக்கிறது அப்படின்னு வாழ்க்கையை ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்படிதான் ஒரு நாள் ஊருக்குள்ள ஒரு வீட்டுல இருக்கிற தங்கச்சியை அடிச்சுட்டு அதை சேட்டு கடையில வித்து பார்ல உட்காந்து சரக்கு அடிக்கும் போது ஊர்க்காரவங்களும் அந்த சேட்டும் ஹீரோவையும் தினாவையும் கையும் களவுமா பிடிச்சு ஊர் தலைவர்கிட்ட கொண்டு வந்து விடுறாங்க. ஊரே 1-2 நிக்க தலைவரும் வீட்டோட கதவை திறந்து வருவாரா அப்படின்னு பாக்குறாங்க. ஆனா அந்த தலைவர் அவரோட பொண்டாட்டிக்கு பயந்தவர் போல, அதனால அவங்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகள் எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சுட்டு கடைசியார ஊர் பிரச்சனையை பார்க்க வராரு. ஹீரோ மேலையும் தீனா மேலையும் இல்லாத போலாத கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. கூட்டத்துல சொட்ட விழுந்த தலையோட ஒரு பூமரங்கள் ஒருத்தன், தலைவரே சீக்கிரமா தீர்ப்ப சொல்லுங்க, நான் பொண்ணு பார்க்க போகணும் அப்படின்னு அலாப்பறம் போட்டுக்கிட்டு இருக்கான். அப்பதான் தலைவர்,
தலைவரும் ஹீரோவையும் தீனாவையும் பார்த்து திருடின காசு புறாத்தையுமே பஞ்சாயத்துல கட்டிட்டு ஆளுக்கு 100 தோப்புக்காரனை போடுங்கடா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஊருக்காரவங்களும் தலைவர்கிட்ட இவனுங்களுக்கு இந்த மாதிரி தண்ணெல்லாம் பத்தாதுங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு தலைவரும் ஊரு பொது வேலை அப்படின்னு கூப்பிட்டா ஒருத்த வரீங்களா, இவனுங்க தான் வராங்க, நான் பாத்துக்கிறேன் போங்க அப்படின்னு சொல்லிட்டு தோப்புக்காரனை போடுங்கடா அப்படின்னு சொல்றாரு. ஊர் மக்கள் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் ஹீரோவும் தீனாவும் தோப்புக்காரனை போறதை நிறுத்திட்டு தலைவரை ஏற இறக்கமா பார்க்க அவங்களுக்கு முன்னாடி தலைவர் திடீர்னு தோப்புக்காரனை போட ஆரம்பிக்கிறாரு. அத தனாவட்டா ஹீரோவும் தீனாவும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. தலைவரும் தோப்புக்காரனை போட முடியாம டே விட்டுருக்கடா முடியலடா அப்படின்னு சொல்ல, அதுக்கு தீனாவும் இதெல்லாம் காட்டுக்குள்ள காவலித்தனம் பண்றதுக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்ல அந்த சீனை காட்டுறாங்க. தலைவரும் தன்னோட பொண்டாட்டி தன்னோட பேச்சை கேட்டு நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாமியார கூப்பிட்டு ஐடியா கேட்க, அதுக்கு அந்த சாமியாரும் பரிகாரமா தலைவரை ஒரு 60 வயசு பாட்டிக்கு தாலி கட்ட வச்சு யாக நடத்திருப்பார் போல. அந்த நேரம் பார்த்து ஹீரோவும் தீனாவும் எதேச்சியா அங்க போக தலைவர் பண்ண காரியத்தை மொபைல்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. நாங்க சொல்றத மட்டும் கேட்கல, இந்த வீடியோவை ஊர் ஃபுல்லாவே காட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வரைக்கும் தலைவரை கைக்குள்ள போட்டுக்கிட்டு எல்லா வேலையுமே வாங்கிட்டு இருக்காங்க. தலைவரும் வேற வழியே இல்லாம அவங்க சொல்றதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் தலைவர் ஹீரோவின் தீனாவையும் பண்றதெல்லாம் கண்டுக்காம இருக்க, இன்னொரு பக்கம் தலைவரோட பொண்டாட்டி ஹீரோவும் தீனாவும் திருடிட்டு வர அந்த பொருளெல்லாம் காசு கொடுத்து வாங்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு நாள் பக்கத்து ஊரான கோடங்கிப்பட்டியில மயானக்குள்ள திருவிழா நடக்க போகுது அப்படிங்கறத கேள்விப்பட்டு ஹீரோவும் தீனாவும் ஆட்டையை போடுறதுக்காக அந்த ஊருக்கு போயிட்டு ஒரு டீ கடையில அந்த ஊரோட மயான கொள்ளைய பத்தி விசாரிக்கிறாங்க. அந்த ஊர்க்காரங்களும் எங்களோட முன்னோர்களுக்காக வருஷமா மயானக்குள்ள திருவிழா அப்ப இருட்டினதுக்கு அப்புறம் ஆம்பளைங்களாம் ஒண்ணு சேர்ந்து சுடுகாட்டுக்கு போயிட்டு படையல் போடுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோக்கும் தீனாவுக்கும் தெரிஞ்ச மீசக்கார ஒருத்தர் அங்கே வராரு. வந்தவரு ஹீரோவையும் தீனாவையும் பார்த்து, எப்பா கோவில் பெயிண்டிங் கான்ட்ராக்ட் நான் தான் எடுத்திருக்கேன், ஆள் கொஞ்சம் குறையுது, கொஞ்சம் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு கூப்பிட ஹீரோவும் தீனாவும் எங்களுக்கு வேற வேலை என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க. அடுத்த சீன்ல கோடங்கிப்பட்டியில நடக்கிற மயான கொள்ளைக்கு எல்லா ஆம்பளைங்களுமே போக ஹீரோவும் தீனாவும் மூஞ்சில துணியை கட்டிக்கிட்டு ஒரு வீட்டுக்குள்ள இறங்குறாங்க. அந்த வீட்டுலதான் ஹீரோனுமே இருக்காங்க. அவங்களுக்கு ஃபேஸ் ஃபுல்லாவே முல்டானி மட்டி தடவிக்கிட்டு இருக்க, அவங்க கழுத்துல கத்திய வச்ச ஹீரோவும் அவங்க வீட்டுல இருக்கிற பொன் பொருள் எல்லாத்தையுமே ஆட்டி போடுறாரு. பத்தாததுக்கு ஹீரோனோட செல்போனுமே திருடிட்டு அங்க இருந்து போக பாக்குறாங்க. அப்ப ஹீரோனோ அவங்களை நிறுத்தி, சார் எங்க அப்பா வெளியூர் போயிருக்காரு, ஊர் ஆம்பளைங்களும் மயான கொலை முடிஞ்சு திரும்பி வர நேரம் இது, இப்ப நீங்க வெளியில போனீங்கன்னா என்ன பத்தி தப்பா பேசுவாங்க, அதனால பின்னாடி ஒரு கதவு இருக்கு, அந்த வழியா வெளியில போயிருங்களா அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் உங்க டெய்லி எங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் காட்டின அந்த பின்னாடி கதவு வழியா திறந்துகிட்டு போகலாம் அப்படின்னு பாக்குறாங்க. அப்ப ஹீரோனா அவங்கள உள்ள தள்ளிட்டு லாக் பண்ணிடுறாங்க. ஹீரோனும் தப்பிச்சு போக ஹெல்ப் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஹீரோவின் தீனாவையும் தப்பிச்சு போக முடியாத அளவுக்கு ஒரு ரூம்ல வச்சு லாக் பண்ணிட்டு அடுத்த நான் போலீஸ் அவரை வச்சு புடிச்சு கொடுக்குறாங்க. இப்பதான் ஹீரோவும் ஹீரோனோட பேசையே பாக்குறாரு. ஹீரோனை பார்த்த உடனே ஹீரோவுக்கு லவ் வந்துருச்சு. அப்படியே போலீஸும் ஹீரோவின் தீனாவையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போகும்போது ஹீரோனோட அப்பா போலீஸுக்கு கால் பண்ணி, சார் வேலை விஷயமா வெளியூர் வந்த நேரமா பத்தி இப்படி ஆயிடுச்சு சார், திருட்டு பசங்க கிட்ட எதுக்கு சார் பம்பு, கேஸ் எல்லாம் வேணாம் சார், அவங்க ஜெயிலுக்கு போயிட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் என் பொண்ணை ஏதாவது பண்ணிட்டு போறாங்க சார், அதனால கேஸ போடாதீங்க சார் அப்படி சொல்றாரு. அதனால போலீஸ் அவங்களை விட்டுட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. அங்கே கட் பண்ணி அடுத்த சில ஹீரோவும் ஃபாரஸ்டர் ஆபீஸுக்கு காளிய வேலை விஷயமா பாக்க வராரு. அப்ப காளியும் ஹீரோ கிட்ட ரேஞ்சர் கிட்ட பேசிட்டு இன்னும் ஒரே ஒரு வேகன்சி மட்டும்தான் இருக்கு, அதுக்கு செம்ம டிமாண்ட் பா, இவர் 2 லட்சம் ரூபாய் ஏற்பாடு பண்ணிட்டு வா, உனக்கே வேலை வாங்கி தந்துடுறேன் அப்படி சொல்றாரு. ஹீரோவும் 2 லட்சத்துக்கு நான் என்ன பண்ணுவேன், எங்க போவேன் அப்படி சொல்ல, அதுக்கு காளியும் கவர்மெண்ட் வேலையில சும்மா நினைச்சியாப்பா, போப்பா பணத்தை ஏற்பாடு பண்ற வழியை பாரு அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து பொண்ணு தாய் பையன் அவங்க அம்மா சத்துக்கு கவர்மெண்ட் தர வேண்டிய 4 லட்சம் ரூபாயை வாங்குறதுக்காக அங்க வரான். இதை ஹீரோவையை பார்த்துட்டு அங்க இருந்து போறாரு. அப்படியே அடுத்த நாள் பொண்ணு பார்க்க போன அந்த பூமர் அங்கிள் அவர் பார்த்து அந்த பொண்ணு அவரை பிடிக்கல அப்படின்னு சொல்லவும் அந்த காண்ட்ல ஒரு சாமியாரை பார்த்து மந்திரிச்ச முட்டையை வாங்கிட்டு வரான். அந்த முட்டைய அந்த பொண்ணு மேல போட்டா உங்களே அந்த பொண்ணு சுத்தி வருவாங்க அப்படின்னு அந்த சாமியார் சொல்லி அனுப்பியிருப்பான் போல. அதனால அந்த பூமர் அங்கிளும் ஹீரோவையும் தீனாவையும் மீட் பண்ணி, இந்த முட்டையை மட்டும் நான் சொல்ற அந்த பொண்ணு மேல போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு 5000 ரூபாய் தரேன்ப்பா அப்படின்னு சொல்ல 2 பேருமே அங்கிள் கூட கிளம்பி அந்த பொண்ணு படிக்கிற அந்த நர்சிங் காலேஜுக்கு கிளம்பி போறாங்க. அங்க போய் பார்த்தாதான் தெரியுது பூமர் அங்கிள் பார்த்தா அந்த பொண்ணு ஹீரோனோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு. அதனால ஹீரோவும் அந்த முட்டையை அங்கிளோட தலையிலே போட்டு உடச்சிட்டு ஹீரோன் போற அந்த பஸ்ல ஏறாரு. கூடவே தீனாவுமே ஹீரோக்காக வராரு. ஹீரோன் வீடு வரவும் அவங்களை விட்டுட்டு திரும்பவுமே வராங்க 2 பேரும். அதே சமயத்துல வீட்டுக்குள்ள வந்த ஹீரோன் தன்னோட செயினை காண அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. வீடு ஃபுல்லாவே தேடி பாக்குறாங்க, எங்கேயுமே கிடைக்கல. அதே டென்ஷனோட அடுத்த நாள் காலேஜுக்கு போறாங்க. காலேஜுக்கு வெளியில ஹீரோவும் தீனாவும் நிக்கிறத பார்த்துட்டு இன்னுமே கடுப்பாகிறாங்க. அப்படி காலேஜ் ஃபுல்லாவே செயின் கிடைக்கும் அப்படின்னு தேடி பாக்குறாங்க. அப்போதான் அந்த செயின் இரட்டுப்பாளையம் தலைவரோட பொண்ணு கழுத்துல கிடக்குது. ஹீரோனும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து போயிட்டு அந்த செயினை கேட்டு பாக்குறாங்க. ஆனா தலைவரோட பொண்ணு அதெல்லாம் தர முடியாதுங்க அப்படின்னு சண்டை போட்டு அனுப்புறாங்க. ஹீரோனுக்கு அவங்க அம்மா ஞாபகமா இருக்கிறது இந்த ஒரே ஒரு செயின் மட்டும்தான். அதனால காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வெளியில வரும்போது ஹீரோவும் தீனாவும் நிக்கிறத பார்த்த ஹீரோனும் அவங்க கிட்ட போயிட்டு, என் செயினை ஒரு பொண்ணு எடுத்து போட்டுக்கிட்டா, அவளுக்கு தெரியாம அதை எடுத்து தரீங்களா, நான் காசு கூட கொடுத்துறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் ஹீரோன் கிட்ட அந்த பொண்ணு காட்டுங்க அப்படின்னு சொல்ல ஹீரோனுமே அந்த பொண்ணு வெளியில வரும்போது காட்டுறாங்க. பார்த்தா நம்ம தலைவரோட பொண்ணு. தீனாதான் ஹீரோனோட செயினை பஸ்ல போகும்போது அடிச்சு அதை தலைவரோட பொண்ணு கிட்ட வித்திருக்கான் போல. சரி எடுத்து தரேன் அப்படின்னு ஹீரோமே சொல்லிட்டு போறாரு. அப்படி
அப்படியே தலைவரை வச்சு அந்த செயினை எடுத்துட்டு வந்து ஹீரோ கிட்ட கொடுக்கறாரு ஹீரோ. ஹீரோன் அதுக்கு காசுமே தராங்க. ஆனா ஹீரோ வேணும்னு சொல்லிடுறாரு. அப்படி ஹீரோன் பின்னாடியே பாட்டு பாடிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்காரு. இதை ஹீரோனுமே கவனிக்கிறாங்க. ஆனா ஹீரோ இந்த மாதிரி தன்னோட பின்னாடி சுத்துறது சுத்தமா உங்களுக்கு பிடிக்கல போல. அதனால ஒரு நாள் காலேஜுக்கு போகும்போது வெளியில நின்னுகிட்டு இருக்கிற ஹீரோவை பார்த்து, ஏய் இங்க பாரு, உங்க பேரு கூட எனக்கு என்னன்னு தெரியல, தெரிஞ்சுக்கணும்னு அவசியமே இல்ல. இனிமே அங்கே இங்கே நின்னுகிட்டு லுக்கு விடுறது, ஃபாலோ பண்றது, நாய் மாதிரி பின்னாடி சுத்துறது இதெல்லாம் விட்டுரு. உன் மனசுக்குள்ள என்ன பெரிய ரூமே நினைப்பா? எங்க வீட்டுக்கு திருட வந்தவன் தானே நீ. உன்னை போய் நான் லவ் பண்ணுவேன்னு எந்த நம்பிக்கையில என் பின்னாடி வர? தெரியாதனமா ஒரு ஹெல்ப் கேட்டேன் உன்கிட்ட, அதை அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு என் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்க அப்படி சொல்லிட்டு அந்த செயின் எடுத்து ஹீரோட மூஞ்சில தூக்கி போட்டுட்டு தொலைஞ்சதாவே இருந்துகிட்டோம் அப்படி சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. இதனால ரொம்பவே மனசுடைஞ்சு போயிடுறாரு ஹீரோ. அடுத்த சீன்ல ஹீரோனும் காலேஜ் முடிச்சிட்டு வெளியில வரும்போது தீனாவும் அந்த செயினை எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு, எங்களெல்லாம் யாரு பெத்தாங்கன்னு கூட தெரியாது, பால்வாடி பள்ளிக்கூடத்துல கூட புள்ளைங்க பக்கத்துல உட்கார்ந்தது இல்ல, அப்படி இருக்கும்போது இவ்வளவு அழகான புள்ள திருடா அப்படின்னு தெரிஞ்சுமே எங்க கிட்ட வந்து உதவி கேட்டா அதை சாதாரணமா எடுத்துக்கிறதுக்கு நாங்க ஒண்ணும் புத்திசாலி இல்லைங்க. திருடன்னு போலீஸ்ல மாட்டி விட தெரிஞ்சவங்களுக்கு அந்த செயின் எடுக்க தெரியாதா? பிடிச்சிருக்கிறதுனாலதான் வந்து ஹெல்ப் கேட்டீங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டாரு ஹீரோ. இன்னைக்கு காலையில நீங்க பேசும்போது ஹீரோவை நீங்க எந்த இடத்துல வச்சிருக்கீங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டான். இனிமே எந்த ஒரு தொந்தரவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வர சொன்னா அப்படின்னு தீனாவும் வந்து சொல்லிட்டு அந்த செயினை கொடுத்துட்டு வரான். ஆனா இது எல்லாமே ஹீரோவோட ஸ்கிரிப்ட். அவருமே இப்படி பேசினா ஏதாவது சிம்பதி கிரியேட் ஆகி லவ் வரும் அப்படின்னு பாக்குறாரு. ஆனா அடுத்த நாள்ல இருந்து ஹீரோன் காலேஜுக்கே வர்றதில்ல. ஹீரோவும் தீனாவும் ஹீரோனோட வீடு வரைக்குமே போய் பாக்குறாங்க. ஆனா வீட்டுல யாருமே இல்ல, வீடுமே பூட்டி கிடக்குது. அப்படி இந்த காலேஜ் வாட்ச்மேனை பிடிச்சி விசாரிக்கும் போதுதான் ஹீரோயின் சத்தியமங்கலம் பாரதியார் முதியோர் இல்லத்துக்கு கேம்புக்கு போயிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. ஹீரோவும் தீனாவும் அங்கே போறாங்க. ஆனா அந்த முதியோர் இல்லத்தோட வாட்ச்மேன் அவங்கள உள்ள விட மாட்டான். அப்பதான் அந்த கோடாங்கிப்பட்டி மீசக்காரர் இருக்காரு பாத்தீங்களா, அவரு முதியோர் இல்லத்துல புது பில்டிங்க்கு பெயிண்டிங் கான்ட்ராக்ட் வேலை செய்யவும் அவரை பிடிச்சு உங்ககிட்ட தான் வேலை செய்ய வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல மீசக்காரனுமே பெயிண்டிங் அடிக்கிற வேலைக்கு சேர்த்துக்கிறாரு. ஹீரோவும் தீனாவும் பெயிண்ட் அடிக்க வந்ததை பார்த்தா ஹீரோனோட ஃப்ரெண்ட் ஒருத்தி ஹீரோன் கிட்ட போய் அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில ஒண்ணு தேடி இங்கேயே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல, அப்படி சொல்லி ஹீரோனை கூட்டிட்டு வந்து ஹீரோவையும் தீனாவையும் காட்டுறாங்க. ஹீரோனும் பக்கத்துல இந்த பாட்டி கிட்ட பெயிண்டிங் டீமை காட்டி இவனுக்கு எவ்வளவு நாளா இங்க வேலை செய்யறீங்க அப்படின்னு கேட்க, பாட்டிமாவும் ஒரு வாரமா இங்கதான் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை நம்ம சொல்றதை கேட்டு திரும்பி வேலைக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்களோ அப்படின்னு ஹீரோனுக்கு ஒரு டவுட் வருது. அப்படியே அந்த கேம்ப்ல இருந்த ஹீரோட ஊர்க்கார பொண்ணை பிடிச்சி ஹீரோவை பத்தி விசாரிக்கிறாங்க. அப்பதான் அந்த பொண்ணும் ஹீரோ சின்ன வயசுலயே அவங்க அம்மா செத்து போயிட்டாங்க, அதுக்கப்புறம் எங்க ஒரு சத்துணவு ஆயாதான் அவரை வளர்த்தாங்க, ஆயா இருக்கிற வரைக்கும் நல்லதா இருந்தாரு, அது போனதுக்கு அப்புறம் யாருமே இல்லாம தான் இப்படி ஆயிட்டாரு அப்படின்னு அந்த பொண்ணுமே சொல்லுது. இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் ஹீரோனுக்கு நாம வேற ஹீரோவை தப்பு தப்பா பேசிட்டோமே அப்படின்னு ஹீரோ கிட்ட சாரி கேட்க போறாங்க. ஆனா ஹீரோவும் வேணும்னே ஹீரோன் வரும்போதெல்லாம் பேசாம திரும்பி போயிடுறாரு. இப்படியே போய்கிட்டு இருக்க அந்த இல்லத்துல இருக்கிற அழகர்சாமி அப்படிங்கிற தாத்தா அப்பப்ப கேட்ட திறந்து வெளியில போறத வாடிக்கை வச்சுக்கிட்டு இருக்காரு. இத பார்த்த வாட்ச்மேனும் அழகர்சாமி தாத்தாவை பார்த்து, யோ உனக்கு எத்தனை தடவையா சொல்றது, ஏன் வெளியில போற அப்படின்னு திட்டிக்கிட்டு உள்ள கொண்டு வந்து விடுறாரு. இத பார்த்த ஹீரோனும் அழகர்சாமி தாத்தா கிட்ட போயிட்டு, கவலைப்படாதீங்க தாத்தா, கண்டிப்பா உங்க வீட்டுல இருந்து யாராவது வந்து உங்களை கூட்டிட்டு போவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட அழகர்சாமியும் சிரிச்சுக்கிட்டு அங்க இருந்து போறாரு. அப்பதான் பக்கத்துல இருந்தவரும் ஹீரோன் கிட்ட, அழகர்சாமிக்கு யாருமே இல்லாமா, அவரு ஒரு அனாதமா, நாங்களாம் செத்து போனா உடம்பு வாங்குறதுக்காக எங்க வீட்டுல இருந்து யாராவது வருவாங்க, ஆனா அவருக்கு அப்படி இல்லமா, அப்படி யாருமே வரமாட்டாங்க, அதனாலதான் ஆளு ரொம்பவே சோகமா இருக்காரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதை கேட்ட ஹீரோனுக்கு ரொம்பவே கவலையா இருக்கு. இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறத ஹீரோவுமே பெயிண்ட் அடிச்சுக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருக்காரு. அன்னையில இருந்து ஹீரோன் அழகர்சாமி தாத்தா கூடவே இருந்து நல்லா பாத்துக்கிறாங்க அவங்க. ஹீரோவும் தாத்தா கூட அப்பப்ப பேசி கரெக்ட் பண்ணி வச்சுக்கிறாரு. ஒரு கட்டத்துல தாத்தாவை நெட் ஷோ படத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு வராங்க. தாத்தா அந்த எம்ஜிஆர் நடிச்ச நல்ல நேரம் அப்படிங்கிற படத்தை என்ஜாய் பண்ணி பாக்குறாரு. தாத்தா கூட ஹீரோ பழகிறது ஹீரோனுக்குமே தெரிய வருது. அவங்களும் ஹீரோ திரும்பி நல்ல பையனா இருக்கான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்பதான் ஹீரோன் தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட, அழகர்சாமி தாத்தாக்கு யாருமே இல்ல, நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போலாமா அப்படின்னு கேட்க, அப்படி கூட்டிட்டு போனா மொத்த ஆசிரமத்தையும் தான் கூட்டிட்டு போனோம், வந்தமா வேலையை செஞ்சமா கிளம்பணுமா அப்படின்னு இருக்கணும் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு சொல்றாங்க. அப்படியே ஒரு நாள் ஆசிரமத்துல இருந்து ஒரு தாத்தாவை ஒரு ஆளு வந்து தத்தெடுத்துட்டு போறத பார்த்த ஹீரோவும் இது மாதிரி தத்தெடுத்துட்டு போலாமா அப்படின்னு அங்க இருந்த வாட்ச்மேன் கிட்ட ஹீரோவும் கேட்க, புள்ள குட்டி இல்லாதவங்க பிள்ளைகளை தத்தெடுத்துட்டு போற மாதிரி பாமா இல்லாதவங்க இங்க வந்து இவங்களை தத்தெடுத்துட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாரு. அப்படியே கேம்ப் எல்லாம் முடிஞ்சு ஹீரோன் அங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு பாக்கும்போது அப்ப குமாரசாமி தாத்தா திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு அப்படின்னு இன்சார்ஜ் வந்து சொல்ல ஹீரோன் அங்கே போய் பாக்குறாங்க. ஆனா குமாரசாமி தாத்தா இறந்து போயிட்டாரு. அங்க ஒரு கூட்டமும் கூடுது. அந்த கூட்டத்துல இருந்து அழகர்சாமி தாத்தாவும் இறந்தவரை பார்த்துட்டு எதுவுமே பேசாம அங்க இருந்து போக ஹீரோவும் அவர்கிட்ட போயிட்டு, நீங்க என் கூட வந்துடுறீங்களா, எனக்கும் யாரும் இல்ல உங்களுக்கும் யாரும் இல்ல, நாம ஒன்னா இருக்கலாமே அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அழகர்சாமி தாத்தா ஓகேன்னு சொல்ல, அதுக்கப்புறம் தான் ஹீரோ கோர்ட்டு மூலியமா தாத்தாவை தத்தெடுத்து இப்ப ஊருக்கு கூட்டிட்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு தீனாவும் பஸ்ல வர ஊர்க்கரவங்க கிட்ட கதையை சொல்லி முடிக்க, இவ்வளவுமே ஹீரோ அவர் ஆளுகிட்ட நல்ல பேர் எடுக்கிறதுக்காக தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல, ஊர்க்கரவங்களும் கதை நல்லதாப்பா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ல இருந்து இறங்குறாங்க. அப்பதான் ஹீரோவும் தீனாவை பார்த்து, நீ சொல்ற மாதிரி என் ஆளுகிட்ட நல்ல பேர் எடுக்க மட்டும் நான் தாத்தாவை கூட்டிட்டு போல, 3 மாசத்துக்கு முன்னாடி பொண்ணு தாயி யானை மேய்ச்சி இறந்து போனதுக்கு அவன் பையனுக்கு 4 லட்சம் ரூபாய் கவர்மெண்ட் கொடுத்துச்சுல, ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இப்படி காசு வரும்போது நமக்கு ஆள் இல்லையே அப்படின்னு
நினைச்சேன். அப்பதான் இந்த பெருசுக்கு யாருமே இல்ல அப்படின்னு ஆசிரமத்துல பேசிக்கிறத கவனிச்சேன். பெருசு யானை மிதிச்சு கொள்ள வச்சோம்னா பணம் கிடைக்கும்ல நமக்கு, அதை வச்சு வேலையுமே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்றாரு. இதை கிட்ட தீனாவும் அப்ப அந்த பொண்ணுக்காக இதை நீ பண்ணலையா அப்படின்னு கேட்க, எப்படியோ இன்னும் 1 வருஷமோ 2 வருஷமோ அவரே செத்துட போறாரு, நமக்கு உதவி பண்ணிட்டு செத்ததா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்ல தீனாவும் ஹீரோட திட்டத்துக்கு ஓகே சொல்றாரு. அப்படியே தாத்தாவை ஊருக்குள்ள கூட்டிட்டு வரும்போது எல்லாருமே ஒரு மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப இவங்க 3 பேத்தையுமே பார்த்த ஒரு நாய் குறைக்க ஆரம்பிக்குது. அந்த நாயை தாத்தா ஈஸியா கண்ட்ரோல் பண்ணி அவர் சொல்றதெல்லாம் கேக்குற மாதிரி பண்றாரு. அங்கே கட் பண்ணி தாத்தாவும் ஹீரோ அப்புறம் தீனா தங்கி இருக்கிற அந்த குடிசைய வந்து பாக்குறாரு. அந்த குடிசையே பேய் வீடு மாதிரி பாழடைஞ்சு போயிருக்கு. அங்க ஒரே ஒரு கட்டில் மட்டும் தான் இருக்கு. சரி இந்த கட்டில நான் படுத்துக்கிறேன், நீங்க வெளியில போய் படுத்துக்கங்க அப்படின்னு தாத்தா ஹீரோவின் தீனாவையும் வெளியில படுக்க வச்சிடறாரு. படுக்க வச்சுட்டு சொகுசா கட்டில படுத்து தூங்குறாரு. தாத்தாவை கொல்ல கூட்டிட்டு வந்தா அவரு ஹீரோவின் தீனாவையும் அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க, எனக்கு சாப்பிட பிரியாணி தான் வேணும் அப்படின்னு ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. வேற வழியே இல்லாம ஹீரோவும் தீனாவும் தாத்தா கேட்கறதெல்லாம் செய்யறாங்க. அப்படியே ஹீரோனுக்கு ஹீரோட ஊர்க்கார பொண்ணு மூலமா முதியோர் இல்லத்துல இருந்து அழகர்சாமி தாத்தாவை ஹீரோ தான் தத்தெடுத்துட்டு வந்திருக்காரு அப்படிங்கிற விஷயம் தெரிய வர ஹீரோனும் அவங்களோட ஃப்ரெண்டை கூட்டிட்டு தாத்தாவை பாக்குறதுக்காக ஹீரோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. தாத்தாவும் என் பேரனுக்கு நீ என்ன வேணும், ஃப்ரெண்டா இல்ல லவ்வரா அப்படின்னு கேட்க ஹீரோனும் அமைதியா இருக்க. இதை பார்த்த தாத்தாவும் அப்ப கண்டிப்பா லவ்வரா தான் இருப்ப, நாளைக்கு நீ வாழ போற வீடு இதுதான், இதை சுத்தம் பண்ணு அப்படின்னு சொல்ல ஹீரோனும் அவங்க ஃப்ரெண்டுமே சேர்ந்து வீட்டை சுத்தம் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அப்படியே ஹீரோவுமே அங்கே வர அவரை பார்த்து சிரிச்சுக்கிட்டே போக 2 பேத்துக்கு நடுவுல லவ் வந்துருச்சு. பஸ்ல பாக்குறது போன்ல பேசிக்கிறது அப்படின்னு அடுத்தடுத்த கட்டத்துக்கு லவ்வுமே போகுது. அப்பதான் ஹீரோனும் ஹீரோ கிட்ட உனக்கு என்ன வேலை அப்படின்னு அப்பா கேட்டா என்ன சொல்றது அப்படின்னு கேட்க ஹீரோவும் ஃபாரஸ்டர் கிட்ட சொல்லி வச்சிருக்கேன், சீக்கிரமா வேலை கிடைச்சிடும் அப்படின்னு சொல்றாரு. தாத்தாவை யானையை மிதிச்சு கொல்ல வைக்கிறதுக்காக ஒரு பிளான போட்டு ஹீரோவும் தீனாவும் தாத்தாவை குலசாமிக்கு படையல் போடணும் தாத்தா அப்படின்னு சொல்லி காட்டுக்குள்ள இருக்கிற சாமியை பக்கத்துக்காக கூட்டிட்டு போறாங்க. கோவில் கிட்ட போனதுமே சாமிக்கு படையல் போடணும், நாங்க தண்ணி எடுத்துட்டு வரோம், நீங்க பிரசாதத்தை ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் தீனாவும் அங்கிருந்து கிளம்ப தாத்தாவும் வாழைப்பழம் வெல்லம் இதெல்லாம் போட்டு பிசைஞ்சுக்கிட்டு இருக்காரு. அந்த வாசனையை பார்த்து யானையுமே அங்கே வர எப்படி மிதிச்சு கொன்னுடும் அப்படின்னு ஹீரோவும் தீனாவும் ஒளிஞ்சிருந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. யானை வரும்போது கரெக்டா ஃபாரஸ்ட் கார்டு அங்கே வந்து யானைய சுட்டு திசை திருப்பி விட்டுட்டு இங்கெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி 3 பேருமே அனுப்பி வைக்கிறாங்க. போட்ட பிளானுமே மிஸ் ஆகி போச்சு அப்படின்னு ஹீரோவும் தீனாவும் காண்டில் இருக்காங்க. இருந்தாலும் சும்மா இல்லாம ஊர் தலைவரை பார்த்து உங்க காட்டுக்கு நாங்களே காவலுக்கு போறோம் அப்படின்னு சொல்ல தலைவரும் பொண்ணு தாய் செத்து போனதுக்கு அப்புறம் யாருமே காவலுக்கு வரவே இல்ல, பயிரெல்லாம் நாசமா போகுது தம்பி அப்படின்னு சொல்ல இனிமே அந்த கவலை உங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி காட்டுக்கு தாத்தாவை கூட்டிக்கிட்டு நைட்டு காவலுக்கு போறாங்க. ஆனா அந்த யானை அங்கே வராம ரேஷன் கடையில வச்சிருந்த அரிசி மோகம் பிடிச்சு அங்கே வந்து ரேஷன் கடையை நாசம் பண்ணிட்டு போகுது. சரியான இடத்துல ரேஷன் கடைக்கு காவலுக்கு வந்தா அந்த யானை காட்டுக்கு வருது. இப்படி காட்டுக்கு ரேஷன் கடைக்கும் காவலுக்கு இருக்கும் போது ஒரு நாள் ஹீரோட வீட்டையே நாசம் பண்ணிட்டு போகுது அந்த யானை. அட என்னடா இது, நாம ஒரு பிளான போட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி இந்த யானை பிளான போடுதாரு. ஹீரோவும் தீனாவும் குழம்பி போயிடுறாங்க. இந்த நேரத்துல ஹீரோனுக்கு ஹீரோனோட அப்பாவும் மாப்பிளை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அதனால ஹீரோனு தாத்தாவை கூட்டிட்டு போயிட்டு பொண்ணு கேட்கிறாரு. ஆனா ஹீரோனோட அப்பாவும் இந்த மாதிரி திருட்டு பெண்களை என் பொண்ணை தர முடியாது அப்படின்னு விடாப்புடியா சொல்ல தாத்தாவும் எவ்வளவோ பேசி பாக்குறாரு. ஆனா ஹீரோனோட அப்பாவும் உங்க வீட்டுல ஒரு பொண்ணு இருந்து இந்த மாதிரி ஒரு பையனுக்கு வந்து பொண்ணு கேட்ட குடுப்பீங்களா அப்படின்னு தாத்தாவே நோஸ் கட் பண்ணி அனுப்பிடுறாரு. அதுல எதுவுமே பேசாம 3 பேருமே திரும்ப வந்துடுறாங்க. அங்கே கட் பண்ணி அன்னைக்கு நேற்று தீனாவும் ஹீரோ கிட்ட வந்து பக்கத்துல இருந்த கோவில் பூஜைக்கு கேரளா இருந்து யானையை கூட்டிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அங்க கூட்டிட்டு போய் அந்த யானையோட வாகனை பார்த்து எங்க வீட்டுக்கு உங்க யானையை கொஞ்சம் கூட்டிட்டு வரீங்களா, ஒரு பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு போய் சொல்லி அவனுக்கு கொஞ்சம் காசை கொடுத்து யானையை கூட்டிட்டு போறாங்க. யானை வீட்டுக்கு வந்ததுமே தீனா பட்டாசை கொளுத்தி போட ஆனா யானை மிரண்டு ஓடும் அப்படின்னு பார்த்தா அந்த யானை ஆடாம அசையாம அங்கேயே நின்னுகிட்டு இருக்கு. அப்பதான் வாகனம் பல 100 திருவிழாவை பார்த்த யானை தம்பி உங்க பட்டாசுக்கெல்லாம் பயப்படாது அப்படின்னு சொல்றாரு. அந்த நேரம் பார்த்த ஊருக்குள்ள ஒரு புலி வந்து எல்லாத்தையுமே நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு நியூஸ் வர இதை கேள்விப்பட்டு தாத்தா ஹீரோ தீனா இவங்க எல்லாம் அங்கே போறாங்க. அப்ப அந்த புலிய ஒரு குழந்தைய அட்டாக் பண்ண போக தாத்தாவும் உள்ள போகுது. அந்த புலிய பிகில் அடிச்சு கண்ட்ரோல் பண்ணி திரும்ப காட்டுக்குள்ளே ஓட வைக்கிறாரு. இது இந்த ஊர் ஜனங்கள் எல்லாருமே ஆச்சரியமா பாக்குறாங்க. இன்னும் சில பேர் வீடியோலாம் எடுத்து சோசியல் மீடியாவெல்லாம் போடுறாங்க. அந்த நேரம் பார்த்து யானையுமே இங்க ஓடி வர தாத்தா அசால்ட்டா அந்த யானையை பார்த்து உட்காருன்னு சொல்லவும் அதுமே உட்காருது. பத்தாததுக்கு மலையாளத்துல கமெண்ட் பண்ண அந்த யானையுமே அதை செய்யுது. ஊர் மக்களும் தாத்தா கிட்ட இப்படிங்க நீங்க சொல்றதுலாம் அந்த விலங்குகள் கேக்குது அப்படின்னு சொல்ல அப்பதான் அந்த தாத்தாவும் 40 வருஷமா சர்க்கஸ் கம்பெனி வச்சு நடத்தணும்னா எந்த விலங்கை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் தீனாவும் விழி பிரிஞ்சு நிக்கிறாங்க. அடுத்த நாள்ல இருந்தே தாத்தாவை அந்த ஊருக்காரங்க கொண்டாடுறாங்க. தாத்தாவும் ஊருக்குள்ள இருக்கிற விறகு வெட்டுற வேலை, பூச்சி மருந்து அடிக்கிற வேலை அப்படின்னு சின்ன சின்ன வேலை எல்லாத்தையுமே பிடிச்சு ஹீரோ கிட்டையும் தீனா கிட்டையும் கொடுத்து அதுக்கான சம்பளத்தையுமே வாங்கிக்கிட்டு இருக்காரு. இன்னும் ஒரு படி மேலேயே போயிட்டு தீனாவை ஒரு மரத்துக்கிட்ட நிக்க வச்சு சர்க்கஸ்ல வர்ற அந்த கத்தி விளையாட்டுல விளையாட தீனாவுக்கு ஈரக்குள்ளையே நெருங்கி போயிடுது. அதனால தீனாவும் வெட்டப்பட்ட யானைக்காலை மட்டும் வாங்கிட்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சு ஹீரோவை கூப்பிட்டு இந்த ஆள யானை எல்லாம் வந்து கொள்ளாது, தூங்குனதும் நாமளே சோழியை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோவும் இதெல்லாம் செட் ஆகாது, போலீஸ் வந்து நம்மளதான் பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த
யானைக்கால வாங்கி சாக்கல சுத்தி பறல் மேல வைக்கிறாரு. அப்படி அடுத்த நாள் ஹீரோயின் புது துணி எல்லாம் வாங்கிட்டு வந்து ஹீரோ கிட்ட வந்து, இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள்ல அதனாலதான் புது துணி வாங்கிட்டு வந்திருக்கேன், இதை போட்டுட்டு வா அப்படின்னு சொல்ல, எனக்கு பிறந்த நாள்னு உனக்கு யாரு சொன்னா அப்படின்னு கேட்க ஹீரோனும் தாத்தாவை பாக்க ஹீரோவும் தாத்தா தான் அந்த வேலையை பார்த்திருக்காரு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு போயிட்டு புது துணி எல்லாம் மாத்திட்டு வராரு. அப்ப தாத்தாவோ கொஞ்சம் காசை பையில இருந்து எடுத்து ஹீரோ கிட்ட கொடுத்து ஹீரோனுக்கு ஏதாவது வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. ஹீரோவும் கோவமா, நாங்க வேலை செஞ்ச பணத்தை எங்களுக்கே எடுத்து கொடுக்குறியா அப்படின்னு காண்டில வாங்கிட்டு போறாரு. ஹீரோனை கோவிலுக்கு கூட்டிட்டு வந்த ஹீரோவும், உங்ககிட்ட ஒண்ணு சொல்லியே ஆகணும், தாத்தா நீ நினைக்கிற மாதிரி இல்ல, அவர் ரொம்பவே டார்ச்சர் பண்றாரு, நாங்க வேலை செய்யற சம்பளத்துல வாங்கி வச்சுக்கிறாரு அப்படின்னு அவரை பத்தி சொல்ல, அப்பதான் ஹீரோயின் ஹீரோ கிட்ட, நீ அவரை பத்தி நினைச்சிருக்கிறதெல்லாம் தப்பு, என் பேரன் கண்டிப்பா ஃபாரஸ்ட் வேலைக்கு போயிடுவான், அவ வேலைக்கு போனதுக்கு அப்புறம் பொண்ணு தங்காடுன்னு கெஞ்சி கேட்டிருக்காரு, அது மட்டும் இல்லாம அவர்தான் உன் வேலைக்காக உங்க ஒரு தலைவர்கிட்ட அப்புறம் அந்த முதியோர் இல்லத்துல இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையுமே உன்னை பத்தி சொல்லி அவங்க வச்சிருந்த கொஞ்சம் கொஞ்சம் பணத்தையுமே கேட்டு வாங்கியிருக்காரு. அதெல்லாம் எடுத்துக்கிட்டு தாத்தாவும் உனக்காக வேலை வாங்கி கொடுக்கறதுக்காக ஃபாரஸ்ட் ஆபீஸ்க்கு போயிருக்காரு. அங்க போய் கால் கடக்க நின்று இருந்திருக்காரு. ஆனா அவரை உள்ள விட மாட்டேங்கிருக்காங்க. கடைசியா ஒரு ஆளு தாத்தா புலியா அறக்கிற அந்த வீடியோவை சோசியல் மீடியாவில பாத்துட்டு தாத்தாவை கூப்பிட்டு ஆபீசர்ஸுமே பேசியிருக்காங்க. அப்புறம் தான் உனக்கு போஸ்டிங் ஆர்டர் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போஸ்டிங் ஆர்டருமே கொடுக்கறாங்க. அந்த ஆர்டரை பார்த்த உடனே ஹீரோ கண் கலங்கிடுறாரு. ஹீரோனும் அப்படியே ஹீரோவை சமாதானம் பண்ணி ஹீரோவை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வராங்க. அப்ப ஹீரோவும் அவரோட செல்போனை ஹீரோனோட ஸ்கூட்டிலேயே விட்டுறாரு. இந்த பக்கம் ரேஷன் கடைக்கு போன தீனாவும் தாத்தாவை அதை பண்ணு இதை பண்ணு அப்படி சொல்ல, தீனாவும் தாத்தா மேல உச்சக்கண்ட காண்டாகிறாப்ல. ரேஷன் பொருட்கள் வாங்கிட்டு வீட்டுக்கு வரும்போது ஹீரோமே அங்கேதான் இருக்காரு. அப்ப ஒரு கார்ல முதியோர் இல்லத்தை சேர்ந்தவங்க அங்கே வந்து புது பில்டிங்க திறக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவை கூட்டிட்டு போக, தாத்தாவும் ஹீரோவும் தீனாவையும் கூட்டு பாக்குறாரு. ஆனா தீனாவும் நான் வரல அப்படின்னு சொல்ல ஹீரோ மட்டும் கூட்டிக்கிட்டு அதுக்கு போறாரு. அவங்க போனதுமே ஃபாரஸ்ட் கார்டு 2 பேர் வந்து மைக்ல, ஊர் மக்கள் யாருமே காட்டு பகுதிக்கு வேலைக்கு போறீங்க, கர்நாடகா வனப்பகுதியில இருந்து ஒரு பெரிய யானை கூட்டம் இந்த பக்கமா வழி மாதிரி வந்துகிட்டு இருக்கு, நாங்க அதுங்களை திசை திருப்புற வரைக்கும் யாருமே காட்டு பகுதிக்கு போகாதீங்க அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு போறாங்க. இதை கிட்ட தீனாவும் ஹீரோட செல்லுக்கு கால் பண்ண, அந்த போன் தான் ஹீரோட வண்டியில இருக்குல்ல, ஹீரோன் அந்த போன் எடுத்து ஆன் பண்றாங்க. தீனாவும் உடனே ஃபாரஸ்டுக்குள்ள யானை கூட்டம் வந்திருக்கான், உடனே தாத்தாவை கூட்டிட்டு வா, அப்பதான் போட்டு தள்ள முடியும், அப்பதான் நமக்கு காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போன வச்சிடறான். ஹீரோனுக்கு இப்பதான் விஷயமே தெரிய வர ஹீரோனோ அவங்க ஃப்ரெண்ட கூட்டிக்கிட்டு ஹீரோட வீட்டுக்கு வந்து பாக்குறாங்க. அங்க இப்ப யாருமே இல்ல. அப்பதான் பறன்ல இருக்கிற யானைக்கால பாக்குறாங்க. அது கூடவே சில நியூஸ் பேப்பர்ல யானை மிதிச்சு கொண்டா பணம் தந்திருக்காங்க அப்படின்னு போட்டிருக்கு. கண்டிப்பா தாத்தாவை கொலை பண்ணதான் கூட்டிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு ஊர்க்காரங்க கிட்ட வந்து தாத்தாவை பத்தி விசாரிக்கிறாங்க. அவங்களும் கார்ல ஆசிரமத்துக்காரங்க அவங்கள கூட்டிட்டு போனாங்க அப்படின்னு சொல்ல, அதனால ஹீரோனும் அவங்களோட ஃப்ரெண்டும் இப்ப தாத்தாவை பாக்குறதுக்காக அங்கே போறாங்க. அங்கே கட் பண்ணி இங்க ஆசிரமத்தை காட்டுறாங்க. புது பில்டிங்க திறக்கிறதுக்காக வந்த அந்த கலெக்டரும் ஹீரோ பண்ண விஷயத்தை கேள்விப்பட்டு ஹீரோவை கூப்பிட்டு, இந்த காலத்துல பெத்தவங்களே பாத்துக்க மாட்டாங்க, ஆனா நீங்க இங்கிருந்து ஒருத்தவர் தத்து எடுத்துட்டு போயிட்டு பாத்துக்கிறீங்களே, நீங்க தான் அந்த பில்டிங்க திறக்கணும் அப்படின்னு சொல்லி ஹீரோவை கூப்பிட்டு திறக்க சொல்றாரு. ஹீரோவுமே வந்து அந்த பில்டிங்க திறந்து வைக்கிறாரு. எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் கலெக்டருமே அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் வேகமா அங்கே வராங்க. வந்தவங்க உடனே ஹீரோவோட கண்ணத்துல ஒரு அடியை போட்டு, இன்னும் எவ்வளவுதான் ஏமாத்துவ, தாத்தாவை கொண்டு அதுல வர பணத்துக்காக தான் தாத்தாவை தத்தெடுத்தியா, உன்னை லவ் பண்ணது நினைச்சு நான் கேவலப்படுறேன்டா, இப்ப எது உண்மையை சொல்லுடா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்பவுமே எதுவுமே பேசாம ஹீரோ நிக்க கடுப்பான ஹீரோ அங்கிருந்து போறாங்க. இப்பதான் தாத்தாவும் ஹீரோ கிட்ட வந்து என்ன சொன்னதுனா உண்மை அப்படின்னு கேட்க ஹீரோமே அழுதுகிட்டே, ஆமா தாத்தா உங்களை பழி கொடுக்கத்தான் நான் கூட்டிட்டு போனேன், ஆனா என்னால அதை பண்ண முடியல அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் தாத்தாவும், தெரியுண்டா எனக்கு அன்னைக்கு நீ என்ன கூட்டவே உன் கண்ணை நல்லா பார்த்தேன், அப்பவே எதை எதிர்பார்த்துதான் என்ன கூட்டிட்டு போற அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சு, ஆனா இப்படி ஒரு பிளான் போட்டிருப்ப அப்படின்னு எனக்கு தெரியாம போச்சுடா அப்படின்னு தாத்தாவுமே அழுவ. இதை பார்த்த ஹீரோவும், நான் யாரு கூடமே சேர்ந்து வாழ முடியாம தான் அனாதையா வளர்றேன், நீங்க இங்கே இருந்துடுங்க, என்ன மாதிரி ஒரு கொலகாரம் கூட இருக்க வேணாம், நான் தனியாவே இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. தாத்தாவும் ஹீரோவை நிப்பாட்டி, தனிமையை பத்தி உனக்கு என்னடா தெரியும், இது வரைக்கும் நீங்களும் என்னை பத்தி கேட்டதில்ல, நானுமே சொன்னதில்ல, இப்ப சொல்றேன் கேளுடா, எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து எனக்கு தெரிஞ்சது எல்லாமே சர்க்கஸ் தான், நாங்க பண்ற வித்தைகளை பார்த்து மக்கள் கொடுக்குற அந்த கைத்தட்டல் தான் எங்களுக்கு சந்தோஷமே, பொழுதுக்கும் சர்க்கஸ் மட்டும் தான் வாழ்க்கை அப்படின்னு ஆயிடுச்சு, அதனால கல்யாண குடும்பம் அப்படின்னு எதை பத்தியுமே யோசிக்கல, ஆனா என்ன நம்பி ஒரு 15 குடும்பங்கள் இருந்துச்சு, நாங்களா ஒன்னா தாயா பிள்ளையா தான் வாழ்ந்துகிட்டு இருந்தோம், எனக்குமே வயசாக ஆரம்பிச்சிருச்சு, டிவி சினிமா அப்படின்னு வர வர சர்க்கஸ் கலையுமே கொஞ்சம் கொஞ்சமா அழிய ஆரம்பிச்சிச்சு, கடன் தொலையுமே அதிகமாக, இருக்கிற குடும்பத்தையாவது காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்கள செட்டில் பண்ணி அனுப்பிட்டேன், வயசான காலத்துல அனாதையா நடு தெருவுல நின்று குடும்பம் ஊரு உறவு அப்படின்னு ஒண்ணுமே இல்ல, அப்படியே கடவுள் என்ன உசுரோட வச்சிருக்காரு அப்படின்னு நினைச்சு யோசிச்சு பாத்துக்கிட்டு இருந்தேன், போகாத ஊர்ல எங்க போனாலுமே பதில் கிடைக்கல, உசுரை விட்டுலாம் அப்படின்னு சோறு தண்ணி இல்லாமல உட்காந்துக்கிட்டு இருந்தேன், அப்பதான் இந்த ஆசிரமத்தை சேர்ந்த 2 பேரும் வந்து என்ன கூட்டிட்டு வந்து இங்கே விட்டுட்டு போனாங்க, அப்பதான் 4 சவத்துக்குள்ள அடைஞ்சு கிடக்கிறது எவ்வளவு கொடுமையான விஷயம், இது மாதிரி தானே காட்டுக்குள்ள சுத்தி தெரிய விலங்குகளை சர்க்கஸ் அப்படின்னு கொண்டு வந்து கூண்டுக்குள்ள அடைச்சு எவ்வளவு பாவம் பண்ணிருந்தேன் அப்படிங்கறத உணர்ந்தேன், அதனாலதான் அப்பப்ப வெளியில போயிட்டு வருவேன், இந்த கொஞ்ச நாளா உன் கூட இருக்கிறதுனாலதான் எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு, என்ன இங்க விட்டுட்டு போகாத அப்படின்னு சொல்ல ஹீரோமே தாத்தாவோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு அங்கிருந்து போறாரு. ஒரு பக்கம் தாத்தாவும் பஸ்ஸை பிடிச்சு வீட்டுக்கு வர, இன்னொரு பக்கம் ஹீரோவும் தான் பண்ண தப்ப மறக்க முடியாம சரக்கு அடிக்கிறாரு. அப்படியே ஹீரோனும் இவ்வளவு கேவலமானவன லவ் பண்ணிட்டேமே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. அங்கே கட் பண்ணி ஹீரோ சரக்குல அடிச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது தீனா போதையில படுத்திருக்காரு. பக்கத்துல தாத்தா இல்லாததை பார்த்த ஹீரோவும்
விஷயமும் தீனா கிட்ட கேட்க அதுக்கு அவரும் காவலுக்கு அனுப்பிட்டேன் அப்படி சொல்றான். உடனே ஹீரோவும் தாத்தாவை காப்பாத்துறதுக்காக காட்டுக்குள்ள ஓடுறாரு. தாத்தாவை யானை கூட்டம் ஒரு பள்ளத்துக்குளத்திலே சாகரிக்க பார்க்க ஹீரோவும் உள்ள புகுந்து யானைகளை டைவர்ட் பண்ணி தாத்தாவை காப்பாத்த பாக்குறாரு. அந்த நேரத்துல தீனாவும் போதை தெளிஞ்சு ஊருக்காரங்களை கூட்டிக்கிட்டு காட்டுக்குள்ள வந்து ஹீரோ கூட சேர்ந்து யானையை டைவர்ட் பண்ணி தாத்தாவை காப்பாத்த ஹெல்ப் பண்றாரு. ஒரு வழியா தாத்தாவை ஹீரோவுமே காப்பாத்துறாரு. இந்த விஷயம் கேள்விப்பட்டு ஹீரோனுமே அங்க வந்து அடிபட்டு இருக்கிற ஹீரோவை பாக்குறாங்க. அப்போதான் ஹீரோவும் உயிரை கொடுத்து தாத்தாவை காப்பாத்திருக்காரு அப்படின்னு தெரிய வருது. அங்கே கட் பண்ணி சில வருஷங்கள் கழிச்சு காட்டுறாங்க. ஹீரோக்கு ஹீரோனுக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையே இருக்கு போல. ஹீரோ எதிர்பார்த்த மாதிரி ஃபாரஸ்ட் விளைவே ஹீரோக்கு கிடைச்சிருக்கு. ஹீரோ, ஹீரோயின், தாத்தா, தீனா அப்படின்னு எல்லாருமே ஒரே வீட்டுல தான் இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து ஃபாரஸ்ட் ஆளுங்க வந்து யானை மிதிச்சு செத்து போனா கவர்மெண்ட் தர அந்த 4 லட்சம் ரூபாய இப்ப 6 லட்சம் ரூபாய கொடுக்கறாங்க அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டே போக ஹீரோவும் தீனாவும் தாத்தாவை பார்க்க தாத்தாவும் திருச்சி ஓட ஆரம்பிக்கிறாரு. அப்படியே படத்தையுமே முடிக்கிறாங்க.